அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். எமது உடல் மனம் இரண்டையும் இலகுவாக வைத்து எமது கவனத்தை தலை உச்சி குழியில் வைத்து சிறிது நேரம் கவனிப்போம். கவனம், தியானம் என்றால் கவனமே முக்கியம் இங்கு. எனவே நாம் கவனிப்போம். மற்றும் இந்த கவனம் வெளியில் எங்கும் வேறு எங்காவது சென்றால் அதை மீண்டும் எடுத்து கொண்டு வந்து நமது தலை உச்சி குழியில் வைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அது சாதாரணமாக நாம் விழிப்பாக இல்லாவிட்டால் அது எங்கேயாவது போய்விடும். பிரச்சனை இல்லை. மெதுவாக எடுத்துக்கொண்டு வந்து தலை உச்சி குழியில் மீண்டும் நாம் வைக்க வேண்டும். ஏனென்றால் ஆர்வம் எமக்குள் கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும். எமக்குள் நிறைய விடயங்கள் இருக்கின்றது, நல்ல விடயங்கள். அவற்றை நாம் அறிய வேண்டும். எனவே அந்த ஆர்வத்தில், அந்த விருப்பத்தில் எமது கவனத்தை நாம் உள்ளுக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது கவனம் பிரம்மராந்திரத்தில் தலை உச்சி குழியில் இருக்கும் போது மனமுடல் இரண்டும் அமைதியாக வைத்திருப்போம். இந்த அமைதியாக எமது மூச்சு நடைபெறுகின்றது, சுவாசம் நடைபெறுகின்றது. அந்த சுவாசத்தோடு அமைதியாக எமது கவனத்தை கொண்டு வருவோம். இப்பொழுது எமது முழு கவனத்தையும் எமது முள்ளந்தண்டு, அதுவே எமது நடு அச்சு, இந்த நடு மையம் முள்ளந்தண்டில் கொண்டு வருவோம். இவ்வாறு அமைதியாக எமது கவனத்தை சுவாசத்தோடும் நடு முள்ளந்தண்டோடு கொண்டு வரும்போது, இப்பொழுது நாம் ஒவ்வொரு தடவையும் சுவாசம் செல்லும் போது அந்த முழு முள்ளந்தண்டு, தலை உச்சியிலிருந்து முள்ளந்தண்டு அடிப்பாகம் வரை எமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். பிறகு வெளிவிடுவோம் காற்றை. சாதாரணமாக அமைதியாக இது நடைபெறட்டும். கவனம் அங்கிருக்கட்டும்.
எமது முழு உடலிலும் நாம் விழிப்போடு இருப்பதால் முழு உடலிலும் எங்கேயாவது ஒரு பாகத்தில் ஏதாவது வித்தியாசமாக உணரலாம், நோவை உணரலாம் அல்லது ஏதோ ஒன்று. அவற்றையெல்லாம் நாம் பிரம்மராந்திரம் தலை உச்சிக்குழியில் இருந்து கொண்டு அமைதியாக கவனித்து கொண்டிருப்போம். அது அதே நேரம் மனதும் உடல் மட்டுமல்ல, மனதிலும் நோக்கள் இருக்கலாம், எண்ணங்கள் வரலாம். எதுவானாலும் நாம் அவற்றை அமைதியாக கவனித்து கொண்டிருப்போம். ஏனென்றால் ஆத்ம நிலை எமது உடல், மனம், உணர்வுகள் அனைத்துக்கும் அப்பாற்பட்ட நிலை. ஸோ அந்த நிலையிலிருந்து நாம் உம்மை கவனிப்போம். உச்சிக்குழி பகுதி அந்த நரம்புகள் மெதுவாக தளர்வடைவதை நாம் பார்ப்போம். தேவையாயின் உங்களுடைய வலது கை, உள்ளம் கையை உச்சிக்குழியில் வைத்து சிறிது நேரம் வைத்து பிறகு 2 அங்குல உயரத்துக்கு நீங்கள் எடுத்து செல்லலாம். தேவை ஏற்படுமாயின் தாமதிக்காது உடனடியாக நாம் அதை செய்ய வேண்டும். தேவையாயின் கடந்த வகுப்பில் நாம் நமது மூலாதார சக்கரத்தை பற்றி பார்த்தோம். ஸோ இப்பொழுது நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். நமது குண்டலினி எண்ணெயை எழுப்பி கவசம் இட்டு கொள்வோம். முதலாவது தடவை மெதுவாக மூலாதார பகுதியில் இருந்து ஆரம்பிப்போம். ஆரம்பித்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. ஒரு முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 2வது தடவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. 2வது முடிச்சு போட்டுக்கொள்வோம். கைகளை மெதுவாக கீழே கொண்டு வருவோம். 3வது தடவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகர, இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார. ஸோ கைகளை நன்றாக மேலே கொண்டு சென்று 3 தடவை போட்டுக்கொள்வோம். 1, 2, 3. இப்பொழுது 10 விரல்களையும் ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இது எம்மை நாம் முழுமையாக வெளிப்படுத்துகின்றோம். இங்கு எங்கும் நிறைந்திருக்கும் இந்த அன்பு சக்தி, தெய்வீக அன்பு சக்திக்கு எம்மை முழுமையாக வெளிப்படுத்துவோம். கைகளை மெதுவாக நாம் கீழே கொண்டு வருவோம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ரார.
எமது இரு கைகளையும் எமது இருதய மட்டத்தில் வைத்து கவனிப்போம். முதலில் நாம் எமது இடது வலது நாடி பிரச்சனைகள் இருக்கலாம், இருந்தாலும் நாம் மூல ஆதார சக்தி மையத்தின் உதவியை நாம் பெறுவோம். அது மூலமாக நாம் நிறைய எமது நாடிகளை நாம் சமநிலைப்படுத்த முடியும். எனவே மூலாதார சக்கரத்தில் முதலில் கவனத்தை கொண்டு செல்வோம். பிரம்மராந்திரத்தில் இருந்து கொண்டு சுழுமுனை நாடி வழியாக எமது மூலாதார சக்கர பகுதியை நாம் கவனிப்போம். முள்ளந்தண்ட அடிப்பாகத்தில் இருக்கும் இந்த மூலாதார சக்கரம். முதலில் மூலாதாரம் அந்த முக்கோண வடிவமான புனித எலும்பிலேயே குண்டலினி தாய் சக்தி இருக்கின்றது. இந்த சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியின் ஒரு துளி எமக்குள் இருக்கின்றது. காலம் காலமாக எம்மோடு இருந்து வருகின்றது. எம்மை நன்றாக அறிந்தது. எமது கடந்த பல பிறப்புகளில் இருந்து எம்மை காலம் காலமாக அறிந்த ஒரு சக்தி எமது தாய் சக்தி. அன்னையிடம் கேட்போம், தாயே, என்னை காலங்காலமாக அறிந்தவர் தாங்கள். எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். இந்த பிறப்பில் எனக்கு தூய விருப்பத்தை தாருங்கள். நான் காலம் காலமாக பிழைகள் செய்திருந்தால் அவை அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். மன்னித்து தங்களை நான் உணரச் செய்யுங்கள். அந்த புனித எலும்பில் தங்களின் இருப்பை நான் உணரச் செய்யுங்கள் தாயே. பின்பு அந்த முக்கோண வடிவ எலும்புக்கு கீழ் இருப்பதே மூலாதார சக்கரம். அது 4 இதழ்களை கொண்டது. இதில் நாம் நடு மூலாதாரத்தில் பிரார்த்திப்போம். தாயே, என்னை குழந்தை தன்மையுடன் வைத்திருங்கள். குழந்தை தன்மை என்றால் நாம் பார்த்தோம் கடந்த வகுப்பில் தூய்மை. குழந்தைகள் தூய்மையானவர்கள். அவர்களுடைய அறிவு நேர்மையானது. கள்ளம் கபடம் சூதுவாது ஒளிவு மறைவில்லாத தூய்மை. நேர்மையான அறிவை எனக்கு தாருங்கள். மூலாதார சக்கரத்தை முழுமையாக ஒளியூட்டி தாருங்கள். இடது பக்க மூலாதாரத்தில் தியானிப்போம். இடது பக்கம் நமது மனசக்தி, நமது தூய விருப்பத்துக்கான சக்தி. இதில் நமக்கு தன்னம்பிக்கை அவசியம். மன சக்தி, நமது மன உறுதி, தன்னம்பிக்கை, சுயமரியாதை. இந்த உறுதிமொழி மூலம் நமது விருப்பத்தை நாம் வெளிப்படுத்துவோம். தாயே, உங்கள் அருளால் நான் குழந்தை போன்று கள்ளம் கபடம் இல்லாது சூதுவாது இல்லாது இருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், நானே அது. ஏனென்றால் உண்மையில் எமக்குள் அந்த தூய்மையான ஜீவன் இருக்கின்றது, ஆத்மா இருக்கின்றது. கள்ளம் கபடம் சூதுவாது இல்லாத தூய்மையாக இருக்கின்றேன் நான். வலது மூலாதாரத்தில் தியானிப்போம். வலது மூலாதாரம் நமது கிரியா சக்தி, பிராணசக்தி. பிராணசக்தி தானாக
தொழிற்பட வேண்டிய ஒன்று. இங்கேயே தெய்வீக சக்தி வருகின்றது. நம்மை தூய்மைப்படுத்துவது தெய்வீக சக்தியே. நமக்குள் ஆழமான அந்த ஜீவன் இருக்கின்றது, ஆத்மா. ஆனால் பல வேண்டாதவை தூய்மையற்றவையால் மூடப்பட்டிருக்கின்றது. அதை விலக்குவது தெய்வீக சக்தியே. அதை வேலை செய்வது தெய்வீக சக்தியே. இதில் நாம் சொல்லுவோம், முழுமையான நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நீங்களே எனது ஆத்மாவுக்கு எதிரான அனைத்து தீயவற்றையும் முழுமையாக அழித்து எனது நன்மையை பாதுகாப்பவர் தாங்களே. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா. நான் தனித்தவன் அல்ல, பரமாத்மாவின் ஒரு அங்கமாவேன். பரமாத்மாவே என்னை கவனித்துக் கொள்கின்றது. இப்பொழுது நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு எடுத்து செல்வோம். நமது 2வது சக்தி மையம். தியான நிலையில் இருப்போம். இருந்து நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி அறிவோம். இது அந்த முக்கோண வடிவமான புனித எலும்புக்கு மேல் அமைந்திருக்கின்றது. இது 6 இதழ்களை கொண்டது. இதனுடைய தத்துவம் நெருப்பு தத்துவம். இதனுடைய பண்புகள் படைப்பாற்றல், தூய அறிவு, தூய கவனம். தூய அறிவு, தூய ஞானம், தூய கவனம் இருந்தால் நாம் ஆற்றல் மிக்கவர்கள் ஆகின்றோம். நமக்குள் மிக பெரிய ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றல் பல வகைப்பட்டது. நமது ஆற்றல் பல வகையாக வெளிப்படுகின்றது. கலை ஆற்றல், கலை பல வகையான கலைகள் இருக்கின்றது. பாடுவது, நடனம் ஆடுவது, வரைதல், சித்திரம் வரைதல், ஓவியம் வரைதல், கட்டிடக்கலை, எல்லாமே. சமைப்பது கூட ஒரு கலை. இந்த கலை ஆற்றல் நமக்குள் வெளிப்படுகின்றது. தூய அறிவும் தூய கவனமும் வரும்போது இந்த படைப்பாற்றல் தெய்வீகமான படைப்பாற்றலாக வெளிப்படும். தெய்வீகம் நிறைந்த அமைதியை தரும் படைப்பாற்றலாக வெளிப்படுகின்றது. இந்த படைப்பாற்றலை நாம் ஒரு சிற்ப கலைஞனுக்கு ஒப்பிடலாம். சிற்ப கலைஞன் ஒரு பெரிய பாறாங்கல்லை, ஒரு பெரிய கருங்கல்லை, அவனுக்குள் இருக்கும் அந்த கலை திறனால் அதற்குள் ஒரு அழகான சிலையை காண்பான். மற்றவர்களால் அந்த சிலையை காண முடியாது. செதுக்க முன்பு அது ஒரு கல்லாகத்தான் தெரியும். ஆனால் கலைஞனுக்கு அது ஒரு அழகான சிலையாக தெரியும்.
ஸோ கலைஞன் என்ன செய்வான்? வேண்டாதவற்றை செதுக்கி செதுக்கி அகற்றி விடும் போது சிலை தானாக உருவாகின்றது. இதுவே படைப்பாற்றல். ஸோ நமக்குள்ளும் இந்த படைப்பாற்றல் எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால், ஆத்மாக்கு எதிரானவற்றை நாம் ஒன்றொன்றாக நம்மிடமிருந்து விடுவிக்கும் போது அந்த தூய ஆத்மா ஒளிர்கின்றது, வெளிப்படுகின்றது. தூய ஆற்றல் நமக்குள், அந்த மிகப்பெரிய ஆற்றல் வெளிப்படுகின்றது. இதனால்தான் யோகா தியானம் மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அவர்களுடைய கல்வி திறன் அதிகரிக்கின்றது, வேண்டாதவை விலகுகின்றது அவர்களிடமிருந்து. எனவே அவர்களுடைய ஆற்றல் அதிகரிக்கின்றது, கல்வி திறன் அதிகரிக்கின்றது. அதோடு மிக முக்கியமானது, நமது ஆத்மா மேலும் மேலும் தூய்மை அடையும் போது அந்த ஆத்மாவின் நற்பண்புகள் அதிகரிக்கின்றது. இதனால் நாம் அமைதி நிறைந்தவர்களாக, அன்பு நிறைந்த கலைஞர்களாக மாறுகின்றோம். அன்பு அமைதியை உருவாக்கும் கலைஞர்களாக மாறுகின்றோம். எமக்குள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் அதை நாம் உருவாக்கும் திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. மற்றவர்களுக்கு ஒரு 2 நிமிடம் நம்மோடு கதைத்தாலே மற்றவர்களுக்கு ஒரு அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். அந்த திறன் நமக்கு வந்து சேர்கின்றது. சில பேரோடு நீங்கள் 1 நிமிடம் கதைத்தாலே மனம் குழம்பிவிடும். அடுத்த முறை கிட்ட போகவும் உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஆனால் சில பேர் அப்படி இல்லை. 1 நிமிடம் ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த அன்பு, அந்த அமைதியை தந்து விடுவார்கள். இதுவே இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தின் படைப்பாற்றல். ஸோ இந்த படைப்பாற்றலால் நமக்கு உத்வேகம், தெய்வீக தூண்டுதல், அதாவது ஆத்மாவின் ஆளுமைகள், நற்பண்புகள், தெய்வீக நற்பண்புகள் நமக்குள் அதிகரிக்கின்றது. இதனால் இயற்கையான உண்மையான அழகை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இயற்கையின் அழகு, வெளி அழகையும் நாம் காண்கின்றோம். அதே நேரம் உள்ளுக்குள் அழகு எது? அமைதி, அன்பு, நேர்மை, தூய்மை. இதுவே எமது உள் அழகு. இதை நாம் உணர ஆரம்பிக்கின்றோம். இந்த தூய்மையை உணர ஆரம்பிக்கின்றோம். இதனால் நமக்கு கூர்மையான அறிவு சார்ந்த கருத்துக்கள் தானாக நமக்கு வருகின்றது. அறிவு, தூய ஞானம் நமக்குள் தானாக புலப்படுகின்றது. கவனம் தூய்மை அடைகின்றது. ஸோ இதுவே எமது சுவாதிஷ்டான சக்கரம். மற்றும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எமது 3 முக்கிய உள்ளுறுப்புகளான இருதயம், மூளை, கல்லீரலை கவனித்துக் கொள்கின்றது. முக்கியமாக மூளைக்கு சக்தி வழங்குவது எமது சுவாதிஷ்டான சக்கரம் மற்றும் கல்லீரலை தூய்மைப்படுத்துவது எமது சுவாதிஷ்டான சக்கரம். அது மட்டுமல்ல, அனைத்து உடல் உள்ளுறுப்புகள், சிறுநீரகம், குடல் பகுதிகள் என எமது உள்ளுறுப்புகளை கவனிக்கின்றது இந்த சக்தி மையம். எனவே இது முக்கியமான சக்தி மையம். கல்லீரலே கவனத்தின் இருப்பிடம். உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றி மூளைக்கு சக்தி வழங்குகின்றது. அதை கவனித்துக் கொள்வது எமது சுவாதிஷ்டான சக்கரம். எனவே சுவாதிஷ்டான சக்கரத்தில் அமைதி இல்லாவிட்டால் கல்லீரல் பாதிப்படைகின்றது, சமநிலை பாதிப்படைகின்றது. சுவாதிஷ்டான சக்கரத்தின் அமைதியை குழப்புவது இன்றைய காலகட்டம். எவ்வளவோ வேண்டாத விடயங்கள் எமது கவனத்துக்குள் வந்து எம்மை ஆட்கொண்டு விடுகின்றது.
எமது அமைதியை முழுமையாக குழப்புகின்றது. எனவே கவனத்தை நாம் வெளியிலிருந்து எடுத்து எமது ஆத்மா எமக்குள் நாம் கொண்டு வர வேண்டும். ஆத்மாவுக்கு எதிரானவற்றை முழுமையாக நாம் மறுத்து விட வேண்டும். அங்கு கவனத்தை நாம் பெரிதாக போட தேவையில்லை. அது எமக்கு பாதிக்குமாயின் அதை தவிர்த்து விட வேண்டும். நிறைய பிரச்சனைகள் இந்த ஆன்மீகம் என்று கடவுளை பற்றி தவறான விடயங்களை நாம் அறிந்து எமது கவனம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. மாந்திரீகம், தாந்திரிகம் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகின்றோம். இவை அனைத்தும் இறை அன்புக்கு எதிரான நடவடிக்கைகள். போதை வஸ்துக்கள், மது அருந்துதல் என்று சமுதாயம் கெட்டு போகின்றது. அடிமைத்தனம், தவறாக நாம் கீழ்ப்படுகின்றோம். நாம் எமக்குள் இருக்கும் நற்பண்புகள் ஆத்மாவுக்கே தலை வணங்க வேண்டும். தவறாக நாம் கீழ்ப்படியக்கூடாது. பணத்துக்காகவோ எமது சொந்த நன்மைகளுக்காகவோ எந்த ஒரு விளையானவர்களுக்கும் நாம் கீழ்ப்படியக்கூடாது. இவையெல்லாம் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. அதிகமாக சிந்திக்கின்றோம், திட்டமிடுகின்றோம், வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. எமக்குள் இருக்கும் அந்த கலை திறமையை நாம் தெய்வீக தேவைகளுக்கு பயன்படுத்தாது பணம் சம்பாதிக்க முற்பட்டு அதீதமாக அதில் செல்கின்றோம். அதெல்லாம் சமநிலையை பாதிக்கின்றது. அகங்காரம் மற்றும் தவறான உணவு பழக்க வழக்கங்கள் எமது கல்லீரலை பாதிக்கின்றது. இதனால் சுவாதிஷ்டான சக்கரம் பாதிப்படைகின்றது. எனவே எவ்வாறு இன்றைய காலகட்டத்தில் எமது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் எவ்வாறு அமைதியாக வைத்திருப்பது? இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, என்னை ஒரு மிருதுவான, இனிமையான, கருணை உள்ளம் கொண்ட ஒரு நபராக மாற்றுங்கள் தாயே. அமைதியை எப்பொழுதும் கடைபிடிக்கும் ஒரு நபராக என்னை மாற்றுங்கள். இது எல்லா நேரங்களிலும் சாத்தியமில்லை. வேலைக்கு செல்கின்றோம், வாழ்க்கையில் பல வகையானவர்களை சந்திக்கின்றோம். எவ்வாறு கையாள்வது? சில நேரங்களில் சில விடயங்கள் ஆத்மாவுக்கு எதிராக இருந்தால் அதை நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக கையாண்டு அதிலிருந்து வெளிவந்து விட வேண்டும். புத்தி, அதாவது இங்கே விவேகம், சாதுரியம் வருகின்றது. சில இடங்களில் சிரித்து சமாளித்து விட வேண்டும். சில நேரங்களில் மன்னித்து மெதுவாக விலகிவிட வேண்டும். சில இடங்களில் நாம் மௌனமாக இருந்து நமது அமைதியை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். இவ்வாறே நாம் நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இந்த உலக நடைமுறைகளில் பாதிப்புகளில் இருந்து நமது சுவாதிஷ்டான சக்கரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும். இந்த கோபத்தை நாம் நமது கருணையால் மாற்றிவிடுவோம். கருணை கொள்வோம். இந்த கருணை என்பது அவர்களுக்கு துணை அதாவது பிழை செய்பவர்களுக்கு துணை போவதல்ல. இந்த கருணை என்பது இந்த கருணை உள்ளத்தோடு நாம் பிரார்த்திக்கலாம். இந்த தெய்வீக அன்பு சக்தியிடம் பிரார்த்திக்கலாம். தாயே, அனைவருக்கும்
அந்த தெய்வீக ஞானத்தை கொடுத்து அவர்களுடைய அறியாமை இருளை போக்கிவிடுங்கள். அறியாமையாலேயே அனைவரும் பிழையான வழியில், பாரதூரமான பிழையான வழிகளில் செல்கின்றார்கள். எந்த ஒரு துளி ஞானம் கூட இல்லாது முழு இருட்டில் எவ்வளவோ சிறு இளம் சமுதாயங்கள் கூட அதுக்குள் தள்ளப்பட்டு அதுக்குள் மூழ்கி விடுகிறார்கள். இவர்களுக்காக நாம் கருணையோடு பிரார்த்திப்போம். அவ்வாறு செய்யும் போது எமது சுவாதிஷ்டானம் வளம் பெறும். நாம் கோபம், எதிர்வினை ஆட்டுதலில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த நிலை மற்றவர்களையும் மாற்ற வல்லது. இப்பொழுது முழுமையாக எமது கவனத்தை தலை உச்சிக்கு கொண்டு செல்வோம். எம்மை கவனிப்போம். இரு கைகளையும் கவனியுங்கள். நுண்ணதிர்வுகளை பெறக்கூடியதாக இருக்கின்றதா? பிரம்மராந்திரத்தை கவனியுங்கள். தாயே, என்னை தியான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள். தாயே, தியான நிலை என்பது அமைதியான நிலை. இந்த அமைதி நிலையில் நான் ஒன்றும் செய்வதில்லை. நான் வெறுமனே என்னை கவனித்து கொண்டிருப்பதே எனது வேலை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இரு கைகளிலும் நன்றாக நுண்ணதிர்வுகளை உணர முடிகின்றதா என்று கவனியுங்கள். கைகளில் நுண்ணதிர்வுகள் அதிகரிக்கின்றதா என்று கவனியுங்கள். இந்த மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் ரெண்டும் நமது இடது வலது நாடிகளை தூய்மைப்படுத்த வல்லது. அதை உணர முடிகின்றதா? இரு கைகளிலும் நன்றாக நுண்ணதிர்வுகள், இந்த தெய்வீக அன்பு அலைகள் அதிகரித்திருப்பதை காணலாம். இல்லாதவர்கள் வலது நாடிக்கு மெழுகுதிரியை கொளுத்தி வலது நாடியை சிறிது நீங்கள் கவனிக்கலாம். கையில் நன்றாக நுண் அதிர்வுகள் உணர்பவர்கள் தொடர்ந்து தியானியுங்கள். இடது கை மடியில் அல்லது மெழுகுதிரியை ஒளியை நோக்கி வைப்போம். வலது கை பூமியை நோக்கி வைப்போம். இப்பொழுது கேட்போம், தாயே, கூட்டாக எமது அனைவரது இடது நாடியையும் முழுமையாக தூய்மைப்படுத்தி ஒளியூட்டி தாருங்கள். தூய விருப்பம். இந்த ஆத்மா தெய்வீகமான இந்த ஆத்மா, அந்த ஜீவன் எனக்குள் இருப்பதை நான் அறிய வேண்டும். முழுமையாக அதன் மூலத்தை நான் அறிய வேண்டும். எனது வாழ்வின் நோக்கத்தை உண்மையான நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். தாயே, உங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மா.
இடது கையில் குளிர்ச்சியை உணரும் வரை நாம் சிறிது நேரம் வைத்திருக்கலாம். இப்பொழுது எமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். எமது வலது நாடியை நாம் தூய்மைப்படுத்துவோம். ஸோ அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்பு செய்வோம். இது ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒன்று. ஸோ மீண்டும் உப்பு நீர் தத்துவத்தை நாம் பிரார்த்தித்து நீர் தத்துவத்திடம் கேட்போம். எம்மை முழுமையாக தூய்மைப்படுத்தி தருமாறு நாம் கேட்டு எமது கால்களை உப்பு நீரில் வைப்போம். வலது கை மடியில், இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். இங்கு நாம் பிரார்த்திப்போம், தாயே, எனது வலது நாடியை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். ஸோ வலது நாடி நமது சுவாதிஸ்தான சக்கரத்திலிருந்து வருகின்றது. ஸோ சுவாதிஸ்தான சக்கரத்தை பற்றி இன்று பார்த்தோம். அதை பாதிக்கும் இந்த உலக விடயங்கள் அனைத்தும் எம்மை எவ்வாறு பாதிக்கின்றது? எமது கவனம் மூலம் எம்மை தாக்குகின்றது. எமது கவனத்தில் அது வருகின்றது. எனவே நாம் எமது கவனத்தை முழுமையாக தூய்மைப்படுத்தி எமக்குள் கொண்டு வந்தால் அவற்றை நாம் தவிர்த்து விடலாம். ஸோ எமது சுவாதிஸ்தானத்தின் அமைதியும் பாதுகாக்கப்படுகின்றது. அதோடு நாம் சாதுரியமாகவும் இருக்க வேண்டும். விழிப்பாக, விவேகமாக, புத்தி, அதாவது அறிவு இருக்க வேண்டும். அது நமது மூலாதார சக்கரம் நமக்கு உதவுகின்றது. நாம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். கவனம், விழிப்போடு இருக்க வேண்டும்.
தாயே, எனது மனதில் இருக்கும் எண்ணங்களையும் எனது செயல்களையும் தூய்மைப்படுத்தி தாருங்கள். எனக்கு தூய கவனத்தை தந்து எனது மன செயல்பாடுகளையும் உடல் செயல்பாடுகளையும் சமநிலைப்படுத்தி தாருங்கள். தூய கவனம் ஒன்றே எமது மன செயல்பாடுகளையும் உடற் செயல்பாடுகளையும் சமநிலைப்படுத்த வல்லது. இந்த தூய கவனத்தின் இருப்பிடம் கல்லீரல் ஆகும். சுவாதிஷ்டான சக்தி மையம் அமைதியாக ஒளியூட்டப்பட்டிருந்தாலே கல்லீரல் சீராக வேலை செய்ய முடியும். தாயே, எனக்கு தூய கவனத்தை தாருங்கள். எனது கவனத்தை தூய ஞானம் மூலம் எனது கவனத்தை ஒளியூட்டி அதை தூய்மைப்படுத்தி தாருங்கள். நமது கவனம் முழுவதும் தூய தெய்வீக ஞானம் நிறைந்திருந்தால் அது முழுமையாக தூய்மை அடைகின்றது, வெளியில் செல்ல மாட்டாது. வலது கையை அவதானியுங்கள், குளிர்ச்சியாக வருகின்றதா? வலது கையால் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நன்றாக உள்ளுக்குள் நாம் வாங்கிக் கொள்வோம். அமைதியாக இருக்கும் போது அது உள்ளுக்குள் நாம் வாங்கிக் கொள்ளலாம். இப்பொழுது எமது இடது கையை எமது கல்லீரலில் வைப்போம். வலது பக்க மேல் வயிற்று பகுதியில். இதில் நாம் கேட்போம், தாயே, எனது கல்லீரலுக்கு வாருங்கள். வந்து எனது கல்லீரலை முழுமையாக தூய்மைப்படுத்தி தாருங்கள். கல்லீரல் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது? அதீத எண்ணங்கள் மற்றும் அதீத உடல் தொழிற்பாடுகளால் உடல் களைப்படைந்து கல்லீரல் வெப்பமடைகின்றது. மற்ற ஒன்று தவறான உணவு பழக்க வழக்கங்கள். வேண்டாத உணவுகளை நாம் அளவுக்கு அதிகமாக உண்பதால் ஏற்படுகின்றது. நமது கவனத்தை பிரம்மராந்திரத்தில் வைத்து நமது கல்லீரலை கவனிப்போம். தாயே, எனது கல்லீரலை குளிர்ச்சி அடைய செய்யுங்கள். வலது கையால் இந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகள் உட்செல்வதை கவனியுங்கள். உட்சென்று இடது கையால் கல்லீரலுக்குள் செல்வதை கவனிப்போம். மெதுவாக கவனித்துக் கொண்டிருப்போம் என்ன நடைபெறுகின்றது.
கல்லீரலில் எமது இடது கையை வைத்திருக்கின்றோம். என்ன நடைபெறுகின்றது அங்கு? இப்பொழுது எமது இடது கையை மெதுவாக மடக்கி கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு தடவை எமது சுவாதிஸ்தானத்துக்குரிய உறுதிமொழிகளை சொல்லுவோம். எமது நடு சுவாதிஸ்தானம், இதில் நாம் கேட்போம்: தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தாருங்கள். தூய விருப்பம் அவசியம். தாயே, எனக்கு உண்மையான விருப்பத்தையும் ஆக்கப்பூர்வமான ஞானத்தையும் தாருங்கள். இந்த ஞானம் அவசியம். எமது கவனத்தை தூய்மைப்படுத்த இந்த ஞானம் அவசியம். எமது இடது சுவாதிஸ்தானத்தில் எமது வலது கையை வைப்போம். இந்த இடம் நாம் அனைவரும் தெரியும். முதல் பயிற்சி, ஆத்ம விழிப்புணர்ச்சி செய்யும் போது நாம் இடது பக்கத்தில் எமது வலது கையை அடிவயிற்றில், எமது காலும் அடிவயிறும் சந்திக்கும் இடத்தில் அதுவே எமது இடது சுவாதிஸ்தானம். இங்கு எமது இடது நாடி தன் நம்பிக்கை, நான் ஒரு தூய ஆத்மா என்ற ஆத்மா, அந்த தன் நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம்: நானே அந்த தூய ஞானமாக இருக்கின்றேன். அந்த தெய்வீகம், இறைவன், கடவுளிடமிருந்து வரும் அந்த தூய ஞானமாக இருக்கின்றேன்.
தாயே, உங்கள் அருளால் நான் ஆத்ம விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டேன். அந்த தூய ஞானமாக நான் இருக்கின்றேன். நானே தூய ஆத்மா. அமைதியாக கவனிப்போம். கவனத்தை பிரம்மராந்திரத்தில் வைத்து இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வருவோம். இடது கையால் வலது பக்க சுவாதிஸ்தானம், வலது பக்க அடிவயிற்று பகுதியில் எமது இடது கையை வைப்போம். வலது நாடி பிராணசக்தி, கிரியாசக்தி, பிராணசக்தி, தெய்வீக சக்தி. இதில் நான் சொல்லுவோம், தெய்வீக நம்பிக்கை இங்கு அவசியம். அந்த நம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே, நான் எதுவும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. ஏனென்றால் நான் பரபிரம்மத்தின் ஒரு அங்கம். அந்த முழுமையே என்னை கவனித்து கொள்கின்றது. தெய்வீகமே அனைத்தையும் செய்கின்றது, நான் ஒன்றும் செய்வதில்லை. நாம் தூய ஆத்மாக்களாக வந்துவிட்டால் அதன் ஒரு அங்கமாக மாறி விடுகின்றோம், முழுமையாக கவனிக்கப்படுகின்றோம். எனவே எமது கவனம் முழுமையாக ஆறுதல் அடைகின்றது. நான் தனித்தவன் அல்ல, நமக்கு பயம், டென்ஷன், கோபம், வெறுப்பு அனைத்தும் மறைந்து நமது கவனம் முழுமையான தூய்மையான ஒரு அமைதியான கவனமாக நமக்குள் வருகின்றது. மனதார நாம் சொல்லுவோம், தாயே, நான் ஒன்றும் செய்வதில்லை, அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. அதை கவனிப்பதே எனது வேலை, அந்த அனுபவத்தை பெறுவதே எனது வேலை. தியானத்தில் மட்டுமல்ல, வாழ்வில் ஒவ்வொரு கணமும் இதை நாம் உணரலாம். இந்த அனுபவம், இந்த தெய்வீக அனுபவம், ஆத்ம அனுபவம் எம்மை வளமடைய செய்கின்றது, நமக்கு சக்தி ஊட்டுகின்றது, எம்மை வளமடைய செய்கின்றது, எம்மை வளரச் செய்கின்றது. இப்பொழுது நமது இடது கையை மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் ஸ்ரீ மாதாஜியின் மூலமாக ஒரு 2 சிறிய உரைகள் சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி கேட்போம். ஒன்று ஸ்ரீ மாதாஜி ஒரு உரை சுவாதிஷ்டானம் தொழில்பாடுகளை பற்றியும், மற்றது அதனுடைய ஆத்ம ரீதியான பண்புகளை பற்றியும் விளங்கப்படுத்துகின்றார். ரெண்டும் சிறிய சிறிய உரைகள். எவ்வாறு உடல் ரீதியாக சுவாதிஷ்டான சக்கரம் நம்மை கவனிக்கின்றது, மற்றது அந்த ஆத்ம ரீதியாக பண்புகள் எவ்வாறு எமது சுவாதிஷ்டான சக்கரத்தால் எமது பண்புகளில்
எவ்வாறு முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை பற்றிய உரைகள். Now, as the Kundalini rises, she enlightens your second center, which we can call as the Swadhisthana Chakra for the time being, though it's the third center, but first, second center. You become extremely creative. Extremely creative. I know of a gentleman who came to me, he had no job. And he said, Mother, I have no job, and what should I do? I said, all right, what do you want to do? He said, whatever you say. I said, all right. Why don't you become an interior decorator? He said, me, I don't know what is a teak wood, I don't know what is a rose wood, how am I to become an interior decorator? I said, you just use your vibrations. And you'll be surprised you earn millions of rupees out of that profession. Because you become extremely creative. Your sense of creation becomes so subtle and so beautiful that you start understanding art at such a high level that people don't know how, when you are not educated in art, how you can do it. I went to Japan once and they were having an Ikebana competition or something. So I went to see the Ikebana class. They requested me, why don't you do some flower arrangement? I said, all right, I'll do it. I did it. And I got the highest marks without knowing a word about Ikebana. Just surprising. I got the highest. I can do lots of things which I have never done before, like architecture. I have built houses without doing any architecture. I have done decorations of the houses. I have done all kinds of things without knowing how to. Because you become so creative. So the creativity, that also is a blessing of your power, of the goddess of learning. Boys who could not study in the schools were absolutely duffers. Some people brought, there is a boy, recently I received a letter from him. When he came to me, his father said that he is going to be taken out of school because he's good for nothing, he cannot remember anything, he's absolutely finished. I said, all right, doesn't matter, let him take to surgery. He got his realization. Not only that he passed with first class, but he got a scholarship. Then he passed another exam, he got a scholarship. Now he's got a very big job. At a very young age, he wrote to me, Mother, no one can believe that a duffer like me has been so much highly placed. All the boys who got scholarships in Maharashtra, in schools, in colleges and university are surgeons. It is such a tremendous force that starts working in. If you try to give vibrations, say, to fruits or to trees or to, say, wheat and such things which are very important for life, any food, you'll be amazed that the food also grows so much more and the taste is so good and it lasts you so longer. Like one gentleman tried, a university professor in agricultural college, on some wheat, some vibrations. And he was amazed that when they collected this wheat was at least 6 times more than normal. And when this wheat was stored in a big hall like this, there were so many other things. The rats, who are always a menace in India, never touched that wheat. They ate all the rest of it but never touched the wheat. Even the animals, the snakes, even the tigers, of course the dogs and the cats understand it much more. They understand you. They know that you are a saint. They'll never touch you. They'll never trouble you. Even a tiger sees a saint, he never attacks. You can handle a tiger very easily. This is the power of a saint. So you develop a tremendous capacity of creativity. ஸோ இப்பொழுது இன்னொரு உரை ஒன்று, அதில் ஸ்ரீ மாதாஜி சொல்கின்றார்கள், சுவாதிஸ்தான சக்கரம் எவ்வாறு எமது உடலை கவனித்துக் கொள்கின்றது, நோய்கள், அதற்கான காரணங்களை பற்றி.
See, sickness comes to you, as I told you, through our centers getting exhausted. As this is one center, all right, on the left side, left sympathetic, the right sympathetic. And they join together, this is the center now. So we are using the energy of the center that is limited for our purpose, anything. Supposing, I'll give an example of a very good example of one Swadhisthana chakra. Is the center, is the second center, which looks after the aortic plexus in the medical terminology. But it's not complete, I mean, it's one of the parts. Now, the work of the Swadhisthana chakra, according to Sahaja Yoga, which has worked, of course, wonders with this theory, that it gives energy for the replacement of the brain cells. Because we never think about it. We are using the brain all the time. We don't think how it is replaced. Even in the medical science, they don't think about it. So one of the works it has got, it moves here. And also it has to look after your liver, it has to look after your pancreas, it has to look after spleen, it has to look after your kidneys, it has to also look after the lower part of your large intestines. All right? Now, but all the time a person is thinking. These days everybody thinks too much and very futuristic. As a result, it cannot pay attention to all other things. So what happens? The first thing is affected is the liver. Now liver gets all the heat from the whole body and eliminates it. It's poison from the body, you can say, eliminates it into the blood circulation. It goes into the blood. Now when, you see, liver is not attended to or doesn't get sufficient energy, it starts working very hard. So it becomes overactive liver and this heat cannot be removed. So the heat starts rising upward and downwards. As a result, your the lungs are made of, as you know, they are made like a sponge. So it becomes coagulated and you develop asthma. We cure asthma through liver, curable. Then it descends down. When it descends down, it affects your kidneys. By that you get high blood pressure. Also, the another thing you get is constipation. Then your pancreas is neglected. When pancreas is neglected, you get diabetes. Only the people who are thinking, sitting, planning for future get diabetes, never a villager. In India, if we go to a village, they'll say, you have to put sugar as much that the spoon must stand at right angles. They take so much sugar. Nobody gets diabetes because they earn in the morning, nicely go home and sleep off. We think and think and think of the future. So the neglect of the pancreas gives you diabetes. Now we have many people who have cured of diabetes also. Then the third one is the worst, is the spleen. That the spleen is like a, we say rhythm, gives the rhythm. It's a speedometer in us. And supposing you are eating the food and suddenly you have to run, then you get a pain because it has to produce red blood corpuscles. But if you are always in an emergency in modern times as you are, first of all you read the newspaper, you are under shock. Because newspaper must shock you. So then another shock, then another shock. Then in the traffic you get a shock. So this poor spleen doesn't know how to behave in this crazy world. And it becomes very crazy and vulnerable. And with the slightest shock, it can get blood cancer. I must tell you that we have cured really blood cancer patients. Absolutely cured, completely cured, without any medicine or anything. Absolutely cured. We have certificates and everything about them. And surprisingly, all of them were architects. This is one. Then another thing, as I told you, it affects the kidneys and it affects also the lower intestines. So only one center, if you use it too much for one purpose, can give you all these troubles. And ultimately the heat might rise to your heart and you might have a massive heart attack. Especially if young people, if they are drinking too much, if they are playing tennis or of a very, any game which is like football or tennis, drinking too much and thinking too much, they might get a massive heart attack.
and die very young, at a very young age, and it's absolutely fatal. If you get this attack at a young age, it's fatal. You cannot save them. The other way around, if you have inactive organs also, you can have inactive, also due to that also you get troubles. So when you treat somebody on its roots, it's very easy to solve the problem. So supposing you have to treat a tree and you start treating all the leaves, it's very difficult. But if you can go to the roots, it's so easy, simple. Now our attention is outside. The reason is our brain has become like a prison. And the ஸோ ஸ்ரீமாதாஜி சொன்னார்கள், இந்த நுண் அதிர்வுகள், தெய்வீக அன்பு சக்தி, இந்த சக்தியை நாம் விவசாயத்திலும் பயன்படுத்தலாம் என்று. இங்கு பார்த்தீர்கள் என்றால் இதில் நிற்பவர்கள் சாயோகிகள். அதாவது இது வந்து கோதுமை பயிரிடுகிறார்கள். ஸோ இங்கு வந்து சாயோகா மூலம் இந்த விவசாயம் செய்யப்படுகின்றது. ஸோ இங்கு அவர்கள் வந்து ரசாயன உரங்கள் மற்றும் கிருமி நாசினிகள் பயன்படுத்துவதல்ல, வைப்ரேஷன்ஸ், அதாவது நுண்ணதிர்வுகள், பாசனம் செய்யும் நீருக்கு நுண்ணதிர்வுகள் கொடுத்து அதை செய்கின்றார்கள். மற்றும் பூமிக்கு நுண்ணதிர்வுகளை கொடுக்கின்றார்கள். கூட்டாக அனைவரும் சேர்ந்து தியானம் செய்யும் போது இந்த பயிர்கள் நுண்ணதிர்வுகளை பெற்றுக்கொள்கின்றது. ஸோ அதன் மூலம் விளைவுகள் நிறைய எடுக்கின்றார்கள். இது வந்து ஒரு சாயோகா மையம். அதை சுற்றி அந்த கிராமப்புறங்களில் இருக்கும் சாயோகிகள் இவ்வாறு விவசாயம் செய்து இது வந்து இந்தியாவில் மிகவும் பிரபல்யமாக வந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இதில் வந்து இது இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர்ஸ், அவர்களும் சாயோகிகள், அக்ரிகல்ச்சர், அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வேலை செய்பவர்கள். பல நாடுகளிலும் இதை, இந்தியாவில் அந்த அயல் நாடுகளில் கூட இதை வந்து அறிமுகப்படுத்தி மக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். दोस्तों, अनार के जिस किसान की कहानी मैं आपको बताने जा रहा हूं, उसको सुन के आप संपूर्णतः शॉक्ड रह जाएंगे।
इस किसान का नाम है संदीप देशमुख और इन्होंने जैविक खेती से, सहज कृषि से एक एक अनार 1-1 किलो का बनाया है। इनका सारा का सारा जो अनार की जो पैदावार हुई है सारी की सारी एक्सपोर्ट हुई है और आप विश्वास नहीं करेंगे कि 1-1 किलो का दाम इनको मिला है 550 रुपए। जी हाँ, 550 रुपए में इनका एक एक अनार बिका है, क्योंकि एक एक अनार ही इनका 1-1 किलो का था। उच्च गुणवत्ता, संपूर्ण जैविक खाद और सहज कृषि की वजह से इनके फल ज्यादा दिनों तक स्टोर किए जाने का रिकॉर्ड रहा है और इसी वजह से मंडी में इनके द्वारा उगाए गए फलों की विशेष मांग है। जहां बाकी के किसानों को प्राकृतिक आपदा के कारण नुकसान उठाना पड़ा, वहीं देशमुख साहब को सहज कृषि की वजह से उनके फसल में प्राकृतिक आपदा से रक्षा मिली और उनको उनके उत्पाद का बढ़िया दाम मिला। देशमुख जी के पास 6 किस्म की देसी गायें हैं और गौ सेवा करके भी ये आत्मिक शांति और संतोष की अनुभूति करते हैं। देशमुख साहब उन सहज कृषकों में से हैं जो पूरे कॉन्फिडेंस के साथ कहते हैं कि ये एक फर्स्ट ग्रेड ऑफिसर, एक कलेक्टर जितना कमा रहे हैं और सभी किसानों को सहज कृषि की तकनीक बिना मूल्य साझा करते हैं। एक आव्हान आहे की तुम्ही सर्वांनी की सहयोग आणि शेती याचा मेळ घालावा। जागोजागी असणाऱ्या जे मेडिटेशनचे आमचे केंद्र आहेत त्यामध्ये तुम्ही इन्व्हॉल्व्ह व्हावं। नक्की ही परमेश्वरी शक्ती काय आहे याचा अनुभव घ्यावा, आत्मसाक्षात्कार घ्यावा, तो सहयोग वाढीस आणि स्वतःच्या उत्थानासाठी आपलं जीवन व्यतीत करावं असे मी तुम्हाला उद्यापासून नम्र आवाहन करतो। की जानकारी हेतु आप लॉग इन कीजिए www.sahajkrishi.org पे, जहां पर आपको सहज कृषि की संपूर्ण जानकारी बिना मूल्य यानी फ्री में दी जाएगी। ஸோ இது வந்து இந்தியாவில் அது ஒரு செய்தியாக கூறப்பட்டிருந்தது. ஸோ பயிர்களுக்கு மட்டுமல்ல, பால் பண்ணைகளில் கூட இதை பயன்படுத்துகிறார்கள். அதாவது மாடுகளுக்கு வழங்கும் உணவுகள் மற்றும் அவர்களை பராமரிப்பதும், அன்போடு பராமரிக்கும் போது அவை வந்து நிறைய விளைவை தருகின்றது, ஆரோக்கியமாக வளர்கின்றன. ஸோ அந்த பாலும் வந்து மனிதருக்கு நாம் எடுக்கும்போது அது தெய்வீக நுண்ணதிர்வுகள் நிறைந்த பாலாக அமைகின்றது. ஸோ இப்பொழுது நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் சொல்லலாம். இன்றைய தியானம் எப்படி இருந்தது? சொல்லுங்க. இப்ப நோய்கள், இப்ப சர்க்கரை நோய், இப்ப கல்லீரல் சம்பந்தமான நோய்கள் இந்த நுண் அதிர்வுகளால குணப்படுத்தலாம். எல்லாமே உடல் இதெல்லாம் சரிப்படுத்தலாம். அதான் எங்களுக்கு அந்த இடது வலது சரியா இருக்கணும். தன்னம்பிக்கை, இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை. இடது பக்கம் தன்னம்பிக்கை வேணும், வலது பக்கம் தெய்வீக நம்பிக்கை வேணும். அந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு நாங்கள் செய்தோம் என்றால் இப்ப மரங்கள் காய்க்குதுன்றது, இப்ப இந்த ரோட்டுக்கரையில இப்ப முருங்கை மரம் நட்டால் அந்த வாகன சத்தங்களால நல்லா காய்க்குமெண்டு அந்த பழங்காலத்து மக்கள் சொல்வார்கள் இல்லையோ, அது இந்த முருங்கை மரத்துக்கு சத்தம் தேவையா அது சொல்லி இப்ப வீட்டுக்குள்ள நடுறதும் ரோட்டோட நிக்கிற மரத்துக்கும் வித்தியாசம். இருக்கலாம். அப்ப இருக்கலாம்.
அது உண்மைதான். என்ன சில பேர் சொல்றது மரங்கள்ல பூ மரங்கள் என்னென்ன அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கவனிச்சா நல்லா வரும் என்ன அன்போட ஓ கேட்க. அன்போட அது இது இந்த தெய்வீக அன்போட தண்டேக்குள்ள இந்த ஓ வைப்ரேஷன்ஸ் அது இன்னும் ஆம், நல்லா வர பண்ணும். ஸோ எப்படி இருந்தது இன்றைக்கு தியானம்? ஐயோ, நல்லா இருந்தது. இந்த நோய் குணப்படுத்தணுன்றது அது உண்மையா அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தன்மையா கொண்டு வரணும். என்ன தன்னம்பிக்கையும் தெய்வீக சக்தியையும் மெட்டு